40 ருப்பீஸ்க்கு நான் எனக்கு ஹேர் கலர் பண்ண போகிறேன். எனக்கு அங்கே வந்து க்ரே ஹேர் இருக்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கோத்ரேஜோட ரிச் க்ரீம் ஹேர் கலர் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து க்ரீம் அண்ட் டெவலப்பர் 2 இருக்குது. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. நான் இன்றைக்கி வாங்கியிருக்க கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர் ஷேட் நம்பர் 3 வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் 40 ருப்பீஸ் தான். அண்ட் அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே படிச்சுட்டு நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கால்ஃபில் எப்போதுமே வேஸ்லின் தடவினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹேர் கலர் பண்ணணும். பட் நான் வேஸ்லின் தடவவே இல்லை. ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமே அந்த கலர் வந்து என்னோடய ஸ்கால்ஃபில் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ 20 to 25 வாஷ் வரைக்குமே இந்த கலர் ஸ்டே ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹேர் கலர் வந்து என்னோடய க்ரே ஹேரை ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.